ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ நம்ம லூசி வந்து ஹீரோயினை பற்றி சொல்கிறா. நம்ம ஹீரோவும் சரி வா நம்ம சர்வலைன்ஸ் கேமரா வந்து செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிட்டு செக் பண்ணி பார்க்குறாங்க. அங்கே பார்த்தா இந்த முள்ளம்பன்றி மண்டையன் இருக்கான் இல்லையா, அவன் தான் வந்து கம்ப்யூட்டர் ஏதோ பண்ணியிருக்கான். அதை இவங்க 2 பேரும் பார்த்துடுறாங்க. இதை பார்த்த நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் சோகத்தில் முழுகின ஹீரோயின் நம்ம ஹீரோ கால் பண்ணதை இக்னோர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட, இப்படியே வந்துட்டு ஒரு பக்கம் இருக்குது. ஹீரோக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகுது. இவன் என்ன ஓவராக பண்ணுறா, காலை கூட அட்டன் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு காண்டாராம். இப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ ஒரு பக்கம் இருக்கா. ஹீரோயின் இந்த பக்கம் என்ன பண்ணுறாங்கன்னா, வர்றவங்களுக்கு சில்லறையை ஒழுங்காக கொடுக்காம நிறையா வேறு சில்லறையை கொடுக்க இங்கே வந்து சாம் திட்டிகிட்டு இருக்கான். நீ இப்படிலாம் பண்ணனா கடையை திவாலாயிரும் போல இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறா. இதுக்கு தான் அந்த வேலையெல்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி உனக்கு ஒரு காஃபி போட்டு கொடுக்குறேன், நீ ஃப்ரெஷ் ஆகிடுவேன், நீ அதுக்கப்புறம் நல்லா வேலை செய்வேன்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, மைண்ட் செட் ஒரு மாதிரியாக இருக்குது அவனுக்கு. ஹீரோயினுக்கு இப்படி நடந்ததுனால அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு கிளப்புக்கு போகிறான். வேறு எங்கேயும் கிடையாது, சாமுடைய கிளப்புக்கு தான் வர. ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து 15வது டேபிளுக்கு பீரை கொண்டு வாமான்னு சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோயின் தான் அந்த பீரை எடுத்துகிட்டு போகிறா. அங்கே போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்க்கல. நம்ம ஹீரோ தான் ஃபஸ்ட்டு பார்த்துட்டு நீயா அப்படின்ற மாதிரி சொல்ல, நம்ம ஹீரோயின் ஓட பக்கம் நம்ம ஹீரோ கையை பிடிச்சி இழுக்க, நம்ம ஹீரோயின் சொல்கிறான், மன்னிச்சிடுங்க, உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு நான் பணம் கொடுத்துட்றேன்னு சொல்ல, ஹீரோ பயங்கரமாக திட்டுறான். உனக்கு அறிவே இல்லையா, உன் மேலே தப்பே இல்லாட்டா கூட என் மேலே தப்பில்லை அப்படின்னு எடுத்து சொல்ல கூட உன்னால் முடியலையா, சரி வா உன் கூட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ இப்படியே நம்ம ஹீரோயினை வந்து அங்கே திட்டுறதை வந்து நம்ம சாம் பார்த்துட்டு அவனுக்கு செம்மையாக கோவம் வருது. கையை விட்றா, எதுக்கு அவளை வந்து புள்ளி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவசரப்பட்டு சாமை எதுக்காக பிடிச்சி தள்ளி விட்றானே தெரியல. சாம் கோவப்பட்டு ஹீரோவை பயங்கரமாக அடிக்க ஹீரோக்கு ரத்தமே வந்துடுது. இந்த பக்கம் 2 பேரும் தடுத்து விட நம்ம ஹீரோ சொல்கிறான், சாரி உன் மேலே தப்பு கிடையாது, நம்ம ஆஃபீஸில் இருந்த ஒருத்தன் தான் தப்பு பண்ணிட்டு மேலே பழி போட்டுட்டான், அதனால் மன்னிச்சிட்டு வேலைக்கு வா அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, இங்கே வந்து சாம் அனுப்பி வச்சுட்டு ஹீரோயின் மன்னிச்சிடுங்க, அவன் வந்து உங்களை அடித்ததுக்காக நான் வந்து வேலைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயின் அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம் முடிய இந்த பக்கம் காலையில் ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற குஷியில் நம்ம ஹீரோவுக்கு வந்து கொஞ்சம் பிரேக்ஃபாஸ்ட் கொண்டுட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொண்டுட்டு போகிறாங்க. வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு போயிட்டு நம்ம ஹீரோக்கு காஃபி வைக்க அவன் டேபிளில் வந்து அரேஞ்ச் பண்ண இது மாதிரி வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பக்கம் வந்துட்டு லூசி வரா. லூசினால் தான் ஹீரோயின் வந்ததுனால லூசியும் ஹீரோயினும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோ சொல்கிறான், அரட்டை அடிக்காமல் வேலையை பாருங்கள், இதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்தோடனே ரூடாக பேச ஆரம்பிச்சிடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் வந்து கொடுத்த சாப்பாட்டை சாப்பிட்றான். ரொம்ப நல்லாவே இருக்குது, பரவாயில்ல இப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஹீரோ போக, இப்போ நாங்கள் மெசேஜ் பண்ணுறா, ஒரு காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட்டில் நம்ம மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோ நினைக்கிறான். இவளுக்கு வெஸ்டர்ன் ஃபுட் பிடிக்காது, அது போக எதுக்கு காஸ்ட்லியெல்லாம் இவள் வந்து பண்ண மாட்டாளே, நம்மக்கிட்ட டெக்ஸ்ட் பண்ணுறப்போ இவள் நார்மலான இது தானே இவளுக்கு பிடிக்கும், இப்போ எதுக்கு காஸ்ட்லி இவள் வந்து பேசுகிறா அப்படின்ற மாதிரி யோசிக்க, இந்த பக்கம் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருப்பா இல்லையா ஃபேங்குக்காக, அது நல்லாவே போயிருக்கோம். இந்த பக்கம் வந்து வழக்கம் போல் இவங்க 2 பேரும் அரட்டடிச்சிட்டு இருக்கு. லூசியை பற்றி விட்டுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு பேக்கு கொடுக்குறான். என்னதுறான்னு சொன்னால், கேவலமான டப்பாலெல்லாம் எனக்கு சாப்பாடு கொண்டு வராத, நல்லா டப்பாவில் சாப்பாடு கொண்டுட்டு வா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயின் அது என்னன்னு பார்த்தா டிஃபன் பாக்ஸாக வாங்கிட்டு வந்துருக்கான். போகுதுன்னு சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்தான். இவன் என்ன டெய்லி சாப்பாடு கொண்டு வர மாதிரி பாக்ஸை வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கான். நானே என் தலையில் வேலை எள்ளி போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இருக்குது. இப்படியே மறுநாள் வந்து ஒரு ட்ரிப்புக்காக 2 பேரும் கிளம்பிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சும்மா எல்லாம் உன் ட்ரெஸ் அப்படி இருக்குது இப்படி இருக்குது நம்ம ஹீரோயினை பற்றி பேட் கமெண்ட்ஸ்லாம் பண்ணி முடிக்க, அதுக்கப்புறம் நிறைய நோட்ஸ் எல்லாம் கொடுக்குறான். நம்ம ஹீரோயின் எழுதிட்டு இருக்கா. இவன் குடிச்சிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் ஏதோ ஒரு போயம் எழுதிட்டு இருக்கா. அதை வந்து நீ என்ன எழுதுற, காமின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பைபிளில் எட்டி பார்க்க அந்த கோக்கெல்லாம் நம்ம ஹீரோயின் மேலே ஊற்ற, என்ன பண்ணிட்டீங்க சார், உங்களுக்கு ரொம்ப திமிராக போயிடுச்சு, கொஞ்சம் கூட உங்களுக்கு ஒரு அக்கறையே இல்லை அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோ தான் துவைச்சி கொடுக்க சொல்லி அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு அப்படியே அந்த ஹோட்டலுக்கு போக, இவளுக்கு 2046 அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர்லேருந்து ரூம் வந்திருக்கு. அதை ஹீரோயின் சொல்கிறா, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்குறான், எதுக்கு அந்த நம்பர் உனக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த மூவி பேர் வந்து 2046 அந்த மூவி பேர். ஹீரோ சந்தேகப்பட்டு கேட்க, நம்ம ஹீரோயின் இல்லை எனக்கு எதர்ச்சியாக தான் அந்த நம்பர் பிடிக்குன்ற மாதிரி சொல்லி சமாளிக்க, இங்கே வந்த ட்ரிப்பெல்லாம் நல்லபடியாக கான்ட்ராக்டெல்லாம் சைன் பண்ண, அப்படியே இவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டே ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு. இந்த ஊருக்கு வந்து நம்ம ஹீரோயின் வந்து டூரிஸ்ட் கைடாக வேலை பார்த்துருப்பா. அதனால எது எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப துல்லியமாக சொல்கிறா. அவங்க பேக்கேஜஸ்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸான இடத்த வந்து ஆட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, ஒரு பாலத்து மேலே ஏறி நின்று இவங்க பார்த்துட்ருக்காங்க. அப்போ ஹீரோயின் சடனாக ஹீரோவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இது மாதிரி
ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ண போகிறேன்னு சொல்ல என் பெர்மிஷன் இல்லாமல் என் ஃபோட்டோ இதுக்கடி அப்லோட் பண்ணுற குட்ரி ஃபோனை அப்படின்னு சொல்லி பிடுங்க ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு குறைய கொடுக்க மாட்டேன் நீ வளப்பற பண்ண நம்ம ஹீரோ ஃபோனை கொடுத்துட்றான். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இல்லை அப்லோட் பண்ண மாட்டேன்னு சொல்ல ஹீரோவுக்கு இப்போ தான் தெரியுது ஹீரோயின் குட்டியாக ட்ரெஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு உனக்கு குளிருமேன்னு சொல்லிட்டு கோட்டை கலட்ட போக ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை வாட்டர் ப்ரூஃப் தான் போட்டிருக்கேன் எனக்கு இதுவே போதும் அப்படின்ற மாதிரி மூஞ்சில் அடித்த மாதிரி சொல்கிறாங்க. இப்படி ஒரு ஹோட்டலுக்கு வராங்க ஒரு ரூம் தான் இருக்குன்னு சொல்கிறப்போ ஹீரோ போதும்னு சொல்ல ஹீரோயின் எதுக்கு ஒரு ரூம் புக் பண்ணுறீங்க அதெல்லாம் என்னால் ஸ்டே பண்ண முடியாதுன்னு சொல்ல அப்படின்னா லாபிலே போய் படுத்துக்கோப்போ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறப்போ சரி சரி வேறு என்ன செய்ய அவங்க கூடயே தங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்போ அந்த பக்கம் வந்து ஏதோ நோட்டீஸ் ஒட்டி இருக்கு ஏன்னா டூரிஸ்ட் கைடாக வந்து ஆள் தேடிட்டு இருக்காங்க. இவ சொல்கிறான் நான் ஒரு டூரிஸ்ட் கைடு தான் நான் வேணா வந்து இங்கே ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க அந்த ஆள் நீ எப்போ வேணா வந்து ஜாயின் பண்ணுமான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோக்கு செம்ம காண்டாகுது. ஏண்டி பாஸ் ஒருத்தி நின்றுட்டு இருக்கேன் உனக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லை ஏன் முன்னாடி இன்னொரு வேலை தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல காலம் முழுக்க நீங்களா எனக்கு சம்பளம் கொடுக்க போகிறீங்க எனக்காவது நல்லா அடிச்சு துரத்துனீங்கன்னா கண்டிப்பாக நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கிடுவேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட நக்கலாக சொல்லிட்டு போகிறா. இப்படியே 2 பேரும் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஹீரோ ஃபஸ்ட்டு போய் பெட்டை போய் பிடிச்சிடுறான். ஹீரோயின் சொல்கிறா நான் எங்கே படுக்கிறதுன்னு சொல்லிட்டு நீ வந்து தரையில் படுத்து உருளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல இப்படியே உங்கள் 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே வந்து பயங்கரமான மழை பெய்யுது. ஒரு இடி இடிச்சோடனே நம்ம ஹீரோவுக்கு ஏதோ சின்ன வயசில் நடந்த ஒரு ஞாபகம் வருது. பதறி போய் எந்திரிக்கிறான். நம்ம ஹீரோயினும் வந்து எந்திரிச்சிட்டு என்னாச்சு உங்களுக்கு நல்லா இருக்கீங்களான்ற மாதிரி கேட்க நம்ம ஹீரோ அப்போ தான் ஒரு விஷயத்த சொல்கிறான். இந்த மாதிரி சின்ன வயசில் வந்து அவங்க அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சண்டை போட்டுட்டு அவங்க அம்மா கழுத்தை பிடிச்சி அவங்க அப்பா வெளியே தள்ளியிருப்பார். அதுலேருந்து இவனுக்கு இடின்னா கொஞ்சம் பயம். அது போக எங்கள் அப்பாவை அப்பத்துலேருந்து நான் பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரொம்ப உருக்கமாக பேச நம்ம ஹீரோயினுக்கு இப்போ தான் புரியுது நம்ம எப்படி லோன்லியாக ஃபீல் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இவனும் லோன்லியாகவே ஃபீல் பண்ணுறான். அதனால தான் நம்ம கூட வந்து அவ்வளோ ஃபீலிங்ஸோட அட்டாச்மெண்ட்டாக இருந்திருக்கான் ஆன்லைனில் அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு இப்போ தான் ஹீரோவை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வருது. நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி இவன் மேலே பாசமாக இருப்பா. இவன் தான் வந்து ஷோல்டர் டு க்ரையான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி விடுவா டக்குன்னு வா ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு ஹீரோ கம்பல் பண்ணி ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு வரா. அங்கே ஒருத்தர் பாட்டு பாடுறாரு. அதை கேட்டுட்டு இருக்கப்போ அங்கே இருக்க ஒருத்தனை கூப்பிட்டு நம்ம ஹீரோயின் ஏதோ சொல்லி அனுப்புகிறா. அவன் ஸ்டேஜில் போயிட்டு இன்றைக்கி வந்து நிஷாவுக்கு பர்த்டே அவங்க ஃப்ரெண்டு வந்து பர்ஃபெக்ட்டுன்ற ஒரு பாட்டை வந்து பாடுவார் ஜோயே ஸ்டேஜுக்கு வாங்கன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு வழியே இல்லை எல்லாரும் போங்க போங்கன்னு கத்த நம்ம ஹீரோ கூச்சப்பட்டுக்கிட்டே வந்து ஹீரோயினுக்கு பிடிச்ச அந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டு இருக்காரு. இப்படியே வந்து அங்கே எல்லோரும் நல்லா ஓரளவு தான் நல்லா பாடுறான்னு வச்சுக்கோங்களேன். அப்படியே பாடிட்டு வெளியே வராங்க. நம்ம ஹீரோயின் சொல்கிறா பரவாயில்ல உங்கள் காண்டாமிருகம் குரலை வச்சு நல்லாவே கத்துனீங்கன்னு சொல்ல உன் பர்த்டே நாள் தான் பாடினேன் அப்படின்னு சொல்கிறப்போ இன்னைக்கு என் பர்த்டே ஒன்றும் இல்லை அப்படி சொல்லி தான் உங்களை பாட வச்சேன்னு சொல்ல ஒரு நிமிஷம் நில்றி அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு இன்க்ரிமெண்ட் கட்டு நீ பார்த்த வேலைக்கு அப்படின்னு சொல்ல ஐயோ ஏன் இப்படி பண்ணுறீங்க தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. இப்படியே வந்து இவங்க ஃப்ளைட்டை பிடிச்ச மறுநாளே சைனா வந்துடுறாங்க. அங்கே வேறு கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறாங்க. அங்கே வந்து இந்த கோல்ஃப் விளையாட சொல்கிறாங்க. ஒருவேளை பேரை தப்பாக சொல்லியிருந்தா ஐம் சாரி. அப்போ வந்து ஹீரோயின் வந்து எனக்கு விளையாட தெரியாதுன்னு சொல்ல ஹீரோ விளையாடுவான்ற மாதிரி போட்டு கொடுத்துருப்பான். ஹீரோ வந்துட்டு சரி நான் உனக்கு கற்றுத்தரேன் நீ கற்றுக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவே கையை பிடிச்சி சொல்லி கொடுக்க நான் இங்கே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோ மேலே இருக்கிற ஃபீலிங்ஸ் இன்னுமே அதிகமாகிட்டே போகுது. நம்ம ஹீரோ கற்று கொடுத்துட்றான். நெக்ஸ்ட் ட்ரை நீ பண்ணுன்னு சொல்ல இந்த பிள்ளை அடிக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கழுத்து மேலே ஒன்று வச்சிடுது. பாவம் ஹீரோ அவ்வளோதான் சுருண்டு விழுந்துட்டான். எத்தனை நாள் காத்துட்டு இருந்தேன் அடிக்கிறதுக்கு விட்டு எனக்கு கொன்றுவோம் போல இருக்கேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயின் ஐயோ இல்லை சார் தப்பாக நான் வந்து ஏதோ பண்ணிட்டேன் மன்னிச்சிடுங்கன்ற மாதிரி சொல்ல இல்லை இல்லை நீ வேணும்ட்டு தான் பண்ணியிருக்க உன்னை வந்து என் கம்பெனியில் வச்சுட்டு என் வாழ்க்கையில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்கேனே என்னைய சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ பயங்கரமாக திட்டி விட்டுடுறான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட தம்பியை தான் காமிக்கிறாங்க. அவங்க வந்து மேரேஜ் எல்லாம் பண்ணிவிட்டு அவங்களுக்குன்னு ஒரு வீடெல்லாம் வந்து செட் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து ஒரு பார்ட்டி மாதிரி தான் கூப்பிட்ருக்காங்க. இப்போ அக்கா தங்கச்சி எல்லாருமே ஒன்றா வந்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கேன். இவங்க 2 பேருமே நல்லா க்ளோஸாக தான் இருக்காங்க உண்மையாக பாசத்தோட. இதை பார்த்துட்டு நங்கு சொல்கிறா இப்படிலாம் வந்து உண்மையாக லவ் பண்ணுறதுக்கு ஒரு மனசு வேணும். இப்போலாம் ஆன்லைனில் லவ் பண்ணுறதெல்லாம் ஒரு லவ்வே கிடையாதுன்னு சொல்ல எனக்கு ஹீரோ மேலே லவ் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்போ ஜாட மாடியாக சொல்ல இந்த மாதிரி நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும் ஹீரோ கூட எனக்கு இன்னொரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ண ஒரு பிஸ்னஸ் விஷயமா பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோ எனக்கு இன்னமும் நம்ம ஹீரோவை விட்டு விலகி போகிற மாதிரி தோணுது. அவன் ஃபோட்டோ வச்சுட்டு செம்மையாக ஃபீல் பண்ணுறா. இப்படி ஒரு பக்கம் இருக்க இந்த பக்கம் நாளைக்கு நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி இந்த நங்கு டெக்ஸ்ட் பண்ண ஹீரோவும் ஓகேன்னு சொல்லிடுறான். இந்த பக்கம் காலையில் ஆஃபீஸில் காமிக்கிறாங்க. ஏதோ வந்து மிக்யூன்ற
ஒரு பொண்ணு வந்துட்டு ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா. அதை பற்றி லூசி கிட்ட கேட்குறப்போ, இது லூசு பிடிச்ச கிளைண்ட்டு, இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்ல, இந்த கிளைண்ட்டை நம்ம ஹீரோயின் பிக் பண்ணி இவளுக்கு என்ன வேணுமோ அதை நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்ல, இந்த பிள்ளை வந்துட்டு கொஞ்சம் ஏடா குணமாக பேசுது. ஹீரோயின் எல்லாத்தையும் சமாளிச்சுட்டு இருக்க, இவளுக்கு ஹனிமூன் ட்ரிப்பு தான் வேணுமாமா, அதுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணுன்ற மாதிரி சொல்கிறா. அதுக்கு வந்து நம்ம ஹீரோயின் ஓகேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃபோட்டோ மேனுக்கும் வந்து கால் பண்ணி இது மாதிரி வரீங்களா, மீக்யூன்ற ஒரு ஆளுக்கு வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, அவள் பேரை கேட்டோடனே மொத்த ஃபோட்டோக்காரங்களும் தெரிச்சு ஓடிடுறாங்க. ஒரு பைத்தியம் எங்களை ஆள விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயினோட தம்பி வந்து ஃபோட்டோ ஷூட் தான் பண்ணுறான். அவன் கிட்ட கேட்டோடனே சரி ஓகே நான் எடுத்து கொடுக்குறேன், ஏன்னா அவனும் வேலை இல்லாமல் தான் இருக்கான். ஓகே சொல்லிடுறான். இவளுக்கான ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் போகுது. இவ கொஞ்சம் நை நை பிடிச்சவ போல இருக்குது. எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி சாவடிக்கிறா. மாப்பிள்ளைக்கே கோவம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவனே ஓடி போயிடுறான். அந்த பொண்ணே வேண்டாம் ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு கூச்சிட்டு போக, ஹீரோயின் வந்து விடுங்க, அவங்க ரொம்ப லவ் பண்ணுறாங்க, பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும், அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லி ஏதோ சொல்லி சமாளிச்சு இவனை கூட்டிகிட்டு வர, இந்த பக்கம் மிக்கியூ கேட்டுட்டு இருக்கா ஹீரோயின் தம்பிக்கிட்ட, நீயும் உன் பொண்டாட்டியும் ரொம்ப அன்பாக இருக்கீங்களே அப்படி இப்படின்னு கேட்க, ஆமாம் எனக்கு அவளை ரொம்பவே பிடிக்கும், உன் ஆளும் உன் மேலே பாசமாக தான் இருக்கான், கொஞ்சம் தன்மையாக பேசு அப்படின்ற மாதிரி மிக்கியூ கிட்ட சொல்ல, மிக்கியும் கொஞ்சம் இந்த கேரக்டர்ஸில் வருவா, அதனால தான் இவ கேரக்டரை காமிக்கிறேன். இப்படியே வந்துட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசி கொஞ்சம் சமாதானம் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் தான் அதெல்லாம் சரி பண்ணி வைக்க, இந்த பக்கம் ஹீரோ மீட் பண்ண சொல்லியிருப்பா இல்லையா நங்கு, நம்ம ஹீரோ டேரக்டாக ஆஃபீஸ்க்கே வந்திருப்பா. இவளோட நோக்கமே இதுதான், இவ பெரிய ரிச் மாதிரி பாஸோட பையனை கையில் போட்டுக்கிட்ட மாதிரி காட்டணும்னு நினைக்கிறா. இந்த பக்கம் வந்து அப்படியே போகிறப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, நம்ம வந்து ஹோட்டல் போகலாம், பெரிய ஹோட்டல், நான் வந்து இந்த எலும்பு சூப்பெல்லாம் சாப்பிட நம்ம விரும்பலை, நம்ம கொஞ்சம் லக்ஸரியஸாக சாப்பிட்லான்னு சொல்ல, உனக்கு அதுதானே பிடிக்கும், நீ என்கிட்ட ஆன்லைனில் சொன்னேன்னு சொல்கிறப்போ, இன்றைக்கி எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்திருக்கு, அதனால் வேண்டாம் நம்ம நல்ல ஹோட்டலாக போவோம் அப்படின்ற மாதிரி இவ சொல்கிறப்போ, நம்ம ஹீரோ சொல்கிறான் ஆன்லைனுக்கும் உனக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது அப்படின்ற மாதிரி சொல்ல, போக போக என்னை பார்க்கையில் உனக்கே பிடிக்கும் அப்படின்ற மாதிரி இந்த நங்கு சொல்கிறா. ஹீரோயினை தான் காட்டுறாங்க. இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மை லிட்டில் அப்படின்ற ஒரு கேபாப் சிங்கர் வந்து வராங்க சைனாக்கு. இதை ஹாப்பியாக ஹீரோ கிட்ட சொல்ல போகிறாங்க. ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அதிகமாக மூவிஸ் பற்றியும் சாங்ஸை பற்றி தான் டிஸ்கஷன் பண்ணியிருப்பாங்க ஆன்லைனில். இப்போ வந்து இதை பற்றி சொல்ல முடியாமல் போகுது. இனிமேல் என் சந்தோஷங்கள் என் துக்கங்கள் எதுவுமே அவங்கக்கிட்ட சொல்ல முடியாதுல்ல அப்படின்னு ஹீரோயின் ஒரு பக்கம் ஃபீல் பண்ண, இந்த பக்கம் நங்கு கிட்ட நம்ம ஹீரோ வந்து மூவியை பற்றி தான் பேசுகிறான், சாங்கை பற்றி பேசலாமான்னு கேட்குறான். இவன் வந்து திருன்னு முழிக்கிறா, இவனை என்ன இவ்வளோ மொக்கையாக இருக்கான்னு சொல்லிட்டு. இந்த பக்கம் வந்து நம்ம ஹீரோ வந்து தி பர்ஃபெக்ட் அப்படின்ற ஒரு சாங்கை பற்றி பேசுகிறான். அந்த சாங் ரொம்ப பிடிக்கும், நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இவ சொல்கிறா அது ரொம்ப வந்து சவுண்டாக இருக்கும், கச்ச கச்சான்னு இருக்கும், எனக்கு சுத்தமாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல, நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஆன்லைனில் இவளுக்கு ரொம்ப பிடிச்ச சாங் தானே சொன்னா, இப்போ என்ன இப்படி பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் நல்லாவே இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. அதுக்கப்புறம் இவ பிஸ்னஸை பற்றி பேசுகிறா. கொஞ்சம் நம்ம ஹீரோக்கு பிடிக்கல, என்னடா இவ எமோஷ்னலான ஒரு பொண்ணா, ஒரு இன்னசென்ட்டான ஒரு பொண்ணாக தானே இருப்பா, இவ ரொம்ப போல்டாக ஒரு வித்தியாசமாக இருக்காளேன்னு யோசிச்சுட்டு இருக்க, டக்குன்னு அந்த இடத்துக்கு ஃபேங் வந்துடுறாரு. அப்படியே வந்துட்டு ஃபேங் சொல்கிறாப்புல, அவளோட நீ கம்மிட் ஆகிட்டியான்னு சொல்லி கேட்க, இவ முந்திக்கிட்ட ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோன்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. இப்படியே வந்து ஃபேங் சொல்கிறாரு, சரி உன் பழைய காதலை மறந்துட்டு நீ ஹாப்பியாக வாழ இன்னொரு வாழ்க்கையா, அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன்னு சொல்ல, எங்கள் ஹீரோவுக்கு பழைய காதலை பற்றி பேசினோடனே ஒரு மாதிரியாக ஆகிடுது. கிளம்பிடுறாங்க. இங்கே சும்மா இல்லாமல் நம்ம நங்கு கேட்டுக்கிட்டே இருக்கா, உன் பாஸ்ட்டில் என்ன நடந்துச்சு என்கிட்ட சொல்லு, உன் மேலே இருக்க அன்பில் தானே கேட்குறேன், எனக்கு சொல்லுன்னு இவ டார்ச்சர் பண்ண ஹீரோக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் வந்துடுச்சு. அப்படியே நம்மளுடைய நங்கை நடு ரோட்லேயே இறக்கி விட்டுட்டு போயிட்டான். நம்ம ஹீரோயின் எப்பயும் பண்ணுவான் இல்லையா, அதே மாதிரி இப்படியும் ஒரு பக்கம் கோவமாக போக, நங்கு பட் ஆனால் கோவப்படலை. இப்படியே நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு வரா. வந்துட்டு இது மாதிரி வந்துட்டு நீ ஹீரோவை லவ் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி இங்கே நங்கு கேட்க, ஹீரோயின் வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, நான் லவ் பண்ணுறேனா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியல, பட் வந்து எனக்கு ஒரு விதமான ஃபீலிங்ஸ் அவன் மேலே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இந்த பக்கம் நங்கு கேட்குறா, அப்படின்னா அது காதல் கிடையாது, நீ வந்து அவனை ஃப்ரெண்டாக தான் பார்க்குற போல இருக்குது, சரி அப்படின்னா எனக்கு அவனை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நான் அவனை லவ் பண்ணலான்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோயின் கேட்குறா, அவன் உன்னை லவ் பண்ணுறானா அப்படின்னு சொல்லி கேட்டால், இல்லை கூடிய சீக்கிரம் நான் லவ் பண்ணிடுவான்னு தான் நான் நினைக்கிறேன், ஆனால் நீ வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண, மிஸ் ரெட்பெயினுடைய ஐடி எனக்கு கொடுத்துரு, பாஸ்வேர்டையும் எனக்கு கொடுத்துரு, நானே வச்சுக்கிறேன், அவனை வந்து நான் லவ் பண்ணி நான் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த பக்கம் ஹீரோ ரொம்ப மனக்குழப்பத்தோடையே வந்து வரான். வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு டெக்ஸ்ட் பண்ணுறான், இதை மாதிரி நம்மளுக்கு ரொம்ப நல்லா தெரிஞ்சவங்க ஸ்டேஞ்சராக தெரிஞ்சா அவங்கள நம்ம வெறுக்கலாமா இல்லைனா லவ் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி டெக்ஸ்ட் பண்ண, ஹீரோயின் அதுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணலை. அவளுக்கு அழுகையாக வருது. அப்படின்னா இவன் மனசுக்குள்ள
மனசுக்குள்ளேயும் இதுதான் ஓடுது போல இருக்கு. அவ கூட பழகையிலேயே அவனுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டாமா? அவர் மிஸ்டர் ரெட் பீன் கிடையாதுன்றது. முட்டா பையன் அப்படின்னு சொல்லிட்டு குட் பாய் அப்படின்ற மாரி மனசுல நெனச்சுக்கிறா. இனிமே உனக்கும் எனக்கும் ஒண்ணும் இல்லன்னு சொல்லிட்டு, காலையில மனசு மாறிடுது. அவ தான் லவ் பண்றா இல்லையா? அவகிட்டயே நம்ம பாஸ்வேர்ட சொல்லிருவோம்னு சொல்லிட்டு 2046 தான் அந்த பாஸ்வேர்டு. அத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவ வேலைய பாக்க, இந்த பக்கம் நம்ம ஹீரோ அவன் டாக்டர் ஃப்ரெண்டு கிட்ட போயிட்டு, "இது மாரி எனக்கு என்னன்னு தெரியலடா. ஆன்லைன்ல பேசின பொண்ணும், நேர்ல பார்க்குற பொண்ணும் வேற வேற மாரி தெரியுதுன்னு" சொல்ல, இந்த டாக்டர் சத்தம் போடுறான். "ஆன்லைன்ல வேற மாரி இருப்பாங்க. இப்ப வேற மாரி இருப்பாங்க. நீ 2த்தையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணாதன்னு" சொல்ல, இப்ப நம்ம ஹீரோ ஒரு மேகசீன பார்க்குறான். நம்ம ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க இல்லையா? மை லிட்டில்ன்ற ஒரு ஒரு கேபாப் சிங்கர். அவங்க வந்து சைனா வரப்போறாங்கன்ற நியூஸ மேகசீன்ல பார்த்துட்டு, நம்ம ஹீரோ அத எடுத்துட்டு, உடனே வந்து தன்னுடைய அம்மா கம்பெனிக்கு போயிட்டு, "நங்க வர சொல்லுங்க" அப்படின்ற மாரி கூப்பிடுறான். இங்க நங்கும் வந்துடுறா. என்னன்னு சொல்லி கேட்குறப்ப, அந்த மேகசீன நம்ம ஹீரோ குடுக்க, இவ புரட்டி புரட்டி பார்த்துட்டு, "மை லிட்டிலா? இவங்க தான் நம்ம ஹோட்டல்ல ஸ்டே பண்ண போறாங்க. நம்மளோட கம்பெனி தான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணுது. ஏன் நீங்க மிகப்பெரிய அவங்களோட ஃபேனா? நம்ம வேணா அந்த சிங்கர் கான்சர்ட்டுக்கு வேணா போவோமான்னு" சொல்ல, இவனுக்கு 80% கன்ஃபார்ம் ஆயிடுது. அவ கிடையாதுன்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோ ஒரு பக்கம் முறைச்சுக்கிட்டே போக, இந்த பக்கம் வந்துட்டு ஆஃபீஸ காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு டீ, காஃபிலாம் சர்வ் பண்றது லூசி தான். லூசி கிட்ட கேட்குறான், "ஹீரோயின் என்னான்னா? எதுக்கு என் கண்ணிலே பட மாட்டேக்கான்னு" கேட்க, அந்த மின்கியூவுடைய ப்ராஜெக்ட்ல அவ கொஞ்சம் பிஸியா இருக்கா அப்படின்ற மாரி சொல்றப்போ, ஹீரோக்கு ஹீரோயின மிஸ் பண்ற மாரி இருக்கு. அப்படியே நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இப்ப இருக்காங்க. ஹீரோவ கண்டோனே ஓடுறாங்க. நம்ம ஹீரோ சத்தம் போடுறான், "என்ன என்கிட்ட இருந்து எதுவும் திருடிட்டியா என்ன? என்ன பார்த்தாலே பயந்து பயந்து ஓடுற. நான் என்ன பேயா? பிசாசான்னு" சொல்ல, "இல்ல இல்ல பாஸ். நான் ஏன் உங்கள பார்த்து பயப்பட போறேன்? நீங்க தப்பு தப்பா பேசாதீங்க பாஸ்ன்ற" மாரி சொல்ல, "இனிமே அந்த மீக்யூ ப்ராஜெக்ட்ட நீ பண்ணாத. திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்துரு. நம்ம 2 பேரும் சேர்ந்து ட்ரிப்பு போலான்னு" சொல்ல, "அதெல்லாம் முடியாது. நான் அந்த ப்ராஜெக்ட் தான் பண்ணுவேன்னு" சொல்லிட்டு இவ போயிடுறா. இப்ப நம்ம ஹீரோவ காட்டுறாங்க. இவகிட்ட கேஷுவலா வந்து நம்ம நங்கு வந்து அந்த ரெட் பீனா இருந்து சேட் பண்றா. இவன் வந்து இக்னோர் பண்றான். பேசவே மாட்டேங்கிறான். இந்த பக்கம் ஆஃபீஸ்ல வந்து நம்ம ஹீரோயின் வராங்க. நம்ம ஹீரோ கூட லிஃப்ட்ல ஏறுறாங்க. நம்ம ஹீரோவுடைய சென்ட் தான் ஆல்ரெடி உங்களுக்கு பிடிக்காது இல்லையா? அதனால வந்துட்டு ஹச்சு புச்சுன்னு பயங்கரமா தும்பிட்டு இருக்க, இந்த பக்கம் லூசி சத்தம் போடுறா. "இப்படிதான் வந்து ஒரு மேனரே இல்லாம நடந்துக்கிருவியா?" அப்படின்னு சொல்ல, "இந்த பாஸோட சென்டர் நாறி தொலையுது" அப்படின்ற மாரி ஹீரோ முன்னாடியே சொல்லிட்டு போயிடுறா. ஹீரோயின் ஒரு பக்கம் மீக்யூ விஷயமா தான் வந்து ஃபோன்ல பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்து எப்படி ஒர்க்கெல்லாம் போகுது அப்படின்ற மாரி நார்மலா பேசிட்டு இருக்கப்போ, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோயினோட அக்கா நங்கு வந்து திடுதிப்புன்னு வந்துடுறா. "நங்கு நீயா?" அப்படின்ற மாரி ஹீரோயின் கேட்க, நம்ம ஹீரோ வந்துட்டு, "என்னது? நங்க உனக்கு தெரியுமா?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின பார்த்து, அப்படியே மொறச்சுக்கிட்டே நம்ம ஹீரோ போக, இங்க லூசி பல கேள்வி கேட்டுட்ருக்கா. "யாரு? எவரு? சொல்லு சொல்லுன்னு" சொல்லிட்டு, இந்த பக்கம் ஹீரோ கேட்குறான், "எனக்கு முதல்ல இந்த கன்ஃப்யூஷன முதல்ல கிளியர் பண்ணு. நீயும் அவளும் யாரு?" அப்படின்ற மாரி கேட்க, அவ "என் தங்கச்சி தான். எங்க அப்பா தான் அவள தத்தெடுத்து வளர்த்துட்ருக்காரு. என் தங்கச்சி நான் சொல்லிட்டு, நீங்க நெறைய அட்வான்டேஜ் குடுத்துறக்கூடாது இல்லையா? அதனால தான் நான் எதுவுமே அவள பத்தி சொல்லல. அவளே அவ திறமையால முன்னேறணும். இப்ப நம்ம பிசினஸ பத்தி பேசலாமா?" அப்படின்ற மாரி அவ கேட்குறா. இப்படி இந்த எபிசோட் இங்க முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து நம்ம ஹீரோயின் தான் அந்த மிஸ்டர் பீனா இருப்பா அப்படின்ற டவுட்டும் நம்ம ஹீரோவுக்கு வந்துரும். அவ இல்லைன்னு சொன்னதுக்கப்புறம் கூட நம்ம ஹீரோவுக்கு தன்னால நம்ம ஹீரோயின் மேல காதல் வரும். நம்ம ஹீரோயின் இக்னோர் பண்ணுவாங்க. அப்புறம் சேரலாம்னு நினைப்பாங்க. அந்த நங்க ஒரு பக்கம் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வந்து ஹீரோயின் கிட்டேருந்து பிரிச்சு தான் பக்கம் இழுக்கலான்னு பாப்பா. இப்படி பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட நெக்ஸ்ட் எபிசோட் வரும். பார்க்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.